la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வுக்கு கூட சீமான் சொல்லி தான் அவர் கிளம்பினாரு. கோட் ரிலீஸுக்கு பிறகு ஒரு கண்டிப்பாக விஜய்க்குடைய ஒரு மாநாடு, கட்சி மாநாடு ஒன்று இருக்குது. எக்ஸ் வலைதளத்தில் மட்டும் அரசியல் செய்து கொண்டிருந்த விஜய் களத்துக்குள்ளே வந்தாச்சு. கள்ளக்குறிச்சி அந்த ஸ்பாட்டுக்கு போய் பேசி அது மீட் பண்ணதே விஜயின் சம்பளம் 275 கோடியா சார். கடைசி படம் அப்படின் பொழுது 350 கோடி கொடுக்கறது கூட ரெடியாக இருப்பாங்கன்ற. விஜய் ரசிகர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு அலம்பி பித்தா மாதிரியான ஒரு சாங், ஒரு குத்து சாங், ஒரு எனர்ஜியான சாங், ஒரு அதிரடியான சாங் வேணும்னு பார்க்குறாங்க. சுதா கொங்கரா யாரை இயக்க போறாங்க? சிவகார்த்திகேயன் அவர்களே, சிம்பு அவர்களே? சிவகார்த்திகேயனா சிம்புவா அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தனுஷை நடிச்சாலும் நடிச்சுடுவார். அதுலேயும் தனுஷா. நல்ல கதைகள், அருமையான ஸ்கிரிப்ட் எங்கன்னா இருக்குதுன்னா தனுஷே போய் ஒரு துண்டை போட்டு வரான். ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்க போற வழியில் எடுத்துருக்கலாம், இந்த போட்டோ நல்லா இருக்குது, அருமையா இருப்பார், பெல்ட்டுகள்லாம் கட்டாம. இப்போ 22ஆம் தேதி பிறந்த நாளுக்கு 23 ஏன் போடணும்? இது மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க்லாம் நான் எதுக்காக பதில் சொல்ல அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கேன். முக்கிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன்சியை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன்சி அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. விஜயிலேருந்தே தொடங்கிடலாம். பிறந்தநாள் முடிஞ்சு களை கட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பிறந்தநாள் யாரும் கொண்டாடாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் இட்ட கட்டளையாக இருக்கட்டும், இது மீறி நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்து அப்பப்போ பசி தீக்கிறவர் தான் விஜய் அவர்கள். ஏன்னா அவரோட போகிற ட்விட்டராக இருக்கட்டும், அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே இன்னும் சோசியல் மீடியா அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. களத்தில் எப்போ இறங்க போகிறாரு, இறங்கவே மாட்டாரா அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய சம்பவங்களும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். களத்துலையும் வராரு, அங்கங்கே தலையை காட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. வந்துட்டாரு, கள்ளக்குறிச்சியில் வந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு தயக்கமும் பயமும் இருக்குங்களா சார்? இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க நிர்வாகிகளே பயந்து போய் தான் நிற்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அங்கே என்ன நடக்குது சார்? ஹிட்லர் மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதா? இல்லை இல்லை, நீங்கள் விஜய் வந்து இப்போ தான் வந்து ஒரு பிப்ரவரி மாதம் தான் அதனுடைய கட்சி அறிவிச்சிட்டாரு. ஒரு 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 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருக்காரு. நீங்கள் இதுக்குள்ளேயே வந்து வாங்க விஜய் வாங்க வந்து தமுக்க மைதானத்தில் மாநாடு போடுங்க, அப்புறமா வந்து திமுக அரசுக்கு எதிராக அரசியல் பேசுங்க, பிஜேபி அடிங்க, இப்படிலாம் வந்து சொல்லும் பொழுது அது எப்படி சாத்தியமாகன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஒரு 50 வயது ஆகுது, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இன்றைக்கும் அவர் படத்திற்கான ஒரு பெரிய ஓப்பனிங் மாசு விநியோகஸ்தர்களையும் தியேட்டர்காரர் மத்தியிலையும் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கூட விட்டுருக்காங்க. நீங்கள் 69 படத்தோடு நிறுத்திக்காதீங்க, அரசியல்லையும் இருங்க, இடையில ஒரு படமும் நடிச்சு கொடுங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விஜய், அஜித், ரஜினி 3 நபர்களுடைய படம் தான் ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்குது. அது தியேட்டர்களும் விநியோகஸ்தர்களுக்கும் வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய படமாக கேரண்டியா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்குள்ளே வரேன், சினிமாவை நான் முழுக்க போடுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். கண்டிப்பாக. அதே சமயம் வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து மைக்கை பிடிச்சி நீ யார் தெரியுமா அது தெரியுமா பண்ணவே முடியாதுங்க. வந்து அது காரணம் என்னென்னா அதுக்கு சாத்தியமும் கிடையாது. ஏன்னா விஜய் ஒரு அரசியல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆகிட்டார். வெற்றி கழகம் தொடங்கப்பட்டது. அது விஜய் மட்டுமே அதில் இல்லை, அதுக்கு பின்னணியில் கண்டிப்பாக அனுபவசாலிகள் வச்சுருப்பார், இருப்பாங்க. வந்து இப்போ யார் முக்கியமான அனுபவசாலின்னு யாருக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா சீமான் தான். நல்லாவே 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணதாக கூட தகவல்லாம் இருக்குது. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய நிகழ்வுக்கு கூட சீமான் சொல்லி தான் அவர் கிளம்பினார். தம்பி சீமான் சொல்லி தான் இப்போ அங்கே நடக்குது. தம்பி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நமக்கு கேள்விப்பட்டது வந்து நீங்கள் கிளம்புங்க, ஸ்பாட்டுக்கு கிளம்புங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்கன்னு. விஜய் தயங்குறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சேனலில் கூட நான் சொல்லிக்கிறேன், திரும்ப வந்து விஜய் தரப்புலேருந்து நம்ம ஒரு சோர்ஸ்லேருந்து வாங்கின ஒரு தகவல்னா, கோட் படம் ரிலீஸ் ஆகட்டும், கோட் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம அடுத்த கட்ட அரசியலுக்குள்ளே போவோம். குறிப்பாக கோட் ரிலீஸுக்கு பிறகு ஒரு கண்டிப்பாக விஜய்க்குடைய ஒரு மாநாடு, கட்சி மாநாடு ஒன்று இருக்குது. ஓகே. அந்த கட்சி மாநாட்டிலிருந்து தான் அவருடைய அரசியலை வந்து தொடங்குறாரு. அது கோட் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்கிறதுக்கான காரணம்னா, இந்த அரசியல் கருத்து ஏதாவது பேசி அதில் ஏதாவது பிரச்சனையாகி அந்த படத்திற்கும் அந்த ப்ரொடியூசருக்கு, முக்கியமாக அந்த இயக்குனர், அதை நம்பியுள்ள அதில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பெரிய பாதிப்பாகிட போகுதுன்னு விஜய் பார்க்குறது. அது நியாயமான ஒரு விஷயம் தான். இங்கே கடந்த காலங்களில் விஜயகாந்த் பேசி அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதுலேருந்து ஒவ்வொன்றாவது, அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஒரு விஸ்வரூபமாக எடுத்த சம்பவங்கள்லாம் உண்டு. இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். விஜய் ஏன் தேவையில்லாமல் நம்ம சீண்டுவானே, அவர் ஏன் பெரிய ஆள் ஆவார்ன்னு கூட அவங்க தரப்புல, பொதுவான அரசியல் கட்சியுடைய தரப்புலேருந்து கூட அப்படி கூட பார்க்கலாம் ஒரு கண்ணோட்டம். ஆனால் வெறும் எக்ஸ் வலைதளத்தில் மட்டும் அரசியல் செய்து கொண்டிருந்த விஜய் களத்துக்குள்ளே வந்தாச்சு. கள்ளக்குறிச்சி அந்த ஸ்பாட்டுக்கு போய் பேசி அது மீட் பண்ணதே நீங்கள் ஒரு ரைட்டு வந்துடும். பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தாங்களே.
கட கட கடன்னு. அதனால் வந்து அவர் வெறும் காகித புலியோ இல்லை அட்டை புலியோ கிடையாது, வந்து நிஜமாக அரசியல் புலியாக விரைவில் களமிறங்க போகிறார். எக்ஸ் தளத்தில் அவரோட கண்டிப்பை வந்து பதிவிட்ட விஜய் அவர்கள் அங்கேயும் செய்தியாளர்கள் இருந்தாங்க, அங்கேயும் கேமராக்கள் இருந்துச்சு, அங்கேயும் மைக் இருந்துச்சு. பேசியிருந்தா இன்னும் 10 பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னும் 100 பேருக்கு 1000 பேருக்கு தெரிஞ்சிருக்குல்ல சார்? அதுதான் ரொம்ப முக்கியம், கரெக்டான ஒரு இது. நீங்கள் போயிட்டீங்க, இனி வந்து நீங்கள் வந்து மீடியாவை மீட் பண்ணி தான் ஆகணும். ஆமாம். முன்ன மாதிரி நீங்கள் வெறும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டில் தொப்பி போட்டு குனிஞ்ச மணிக்கெலாம் போக முடியாது. நீங்கள் நடிகர் விஜயாக இருந்தது வேறு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மாறிய பிறகு ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் 10 கேமரா இருக்கும், 20 கேமரா இருக்கும், 20 செய்தியாளர் 30 செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அது நோ கமெண்ட்ஸாக கூட இருக்கலாம், மீட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்ல மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பைட்ஸே கொடுத்துருக்கலாம், ஒரு 4-5 கேள்வி கூட பதில் சொல்லி வெளிப்படுத்திருக்கலாம் சார். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா தானே இளைஞர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும், அவங்க நம்பியிருக்க நிர்வாகிகளும் கொஞ்சம் இன்னும் ஊக்கமாக வந்து அடுத்த கட்ட பணிகளை வந்து என்ன நினச்சிருப்பா. இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. நீங்கள் நம்ம எது சொன்னாலும் இது பண்ணாலும் வந்து அது வேறு விதமாக வந்து இந்த சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகுது. இந்த நேரத்தில் ஒரு துக்க சம்பவம் நடந்திருக்குது, அடுத்தடுத்த மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிற பொழுது இங்கே போயிட்டு நம்ம ஏன் இதை பேசுவானே சொல்லுவானேன்னு அப்படி ஒரு மனநிலை கூட இல்லைன்னா அது கூட ஒரு ஐடியாவை கூட கொடுத்துருக்கலாம். நீங்கள் பாருங்களா பார்க்குறீங்களா, எதுவும் செய்தியாளர்கள்கிட்ட எதுவும் பேசாமல் வந்துருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் பேசி இருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பேசி. விஜய் தயங்கியிருக்காரு அப்படின்றத எதை வச்சு கேட்டேன் அப்படின்னா, விஜய் மட்டும் தயங்கல, அவங்க பின்னாடி இருக்க நிர்வாகிகளும் விஜய் கிட்ட நெருங்க தயங்குறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். நிறைய புகைப்படங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், விஜய் கூட இருக்கவங்களே அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ தயங்குறாங்களோ, பழைய விஜயா இல்லையோ அப்படின்றத ஒரு கேள்வி. அப்படி ஒன்றும் தெரியல, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, கூட இந்த புஷியானந்த் அவர்களாக இருக்கட்டும், கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதாவது கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கட்டும், விஜய் அவர்கள்ட்ட சகஜமா கிட்ட நெருங்க முடியலையோ அப்படின்ற ஒரு எல்லாருமே கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் பயத்திலே இருந்த மாதிரி. இல்லை புகைப்படங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியை பொறுத்து வந்து அந்த சூழ்நிலை என்ன இருக்கு இல்லைங்களா. பனையூரில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அப்போ நீங்கள் இதுவாகலாம், ஒரு விஷசாராயத்தில் இருந்து போய் அங்கே ஒரு மரண ஓலை கேட்டுக்கிட்டு இருக்க இடத்துல போய் அங்கே போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்து அந்த மாதிரி அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் விஷுவலை பார்த்து சொல்கிறீங்க. மற்றபடி ஒரு ஆலோசனை கூட்டம், நிர்வாகிகள் சம்பந்தமான அப்டேட்டு இதெல்லாம் விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு. ஓகே சார், அவரோட பிறந்தநாளை வந்து கொண்டாடாதீங்க அப்படின்னு அவரோட கட்டளை இட்டதுக்கு அப்புறமும் நிறைய இடங்கள்ல சில இடங்களில் கொண்டாடப்பட்டுச்சு, பிரம்மாண்டமும் கொண்டாடினாங்க, அமைதியாகவும் கொண்டாடினாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கரையத்தை பண்ணக்கூடிய அந்த குழந்தை கையை வந்து எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லாரோட விமர்சனமும் அதை நோக்கி தான் இருந்தது. இதை கூட சமாளிக்க முடியாத கட்சியின் நிர்வாகிகள் அவங்க வந்து எப்படி இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து இது பண்ண போகிறாங்க, விஜய் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரா, விஜய் இப்படி பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சிரிப்பு ஏற்படுத்தும் வகையாகவும் விமர்சனத்தை ரொம்பவும் உள்ளாக்குச்சு அந்த நிகழ்வு. பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, நீங்கள் வந்து பவன் கல்யாண் நீங்கள் ஜெயிச்சிட்டாரு. நான் இதுக்காக வந்து இதை சொல்ல விரும்பல. அவர் ஒரு நடிகராக இருக்கும்போது அப்புறம் ஜனசேனா கட்சியினுடைய தலைவரான பிறகு அவருடைய போஸ்டர் முன்னாடி வச்சு 5 எருமாட்டை வெட்டினாங்க வந்து தலையை. 5 எருமாட்டு தலையை வெட்டினாங்க வந்து. அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இதுவான விஷயம் வந்து. அதெல்லாம் கூட அவருக்கு வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாரா, இதெல்லாம் என்ன வந்து பவன் கல்யாண் நீங்கள் என்ன நடிகரா நீங்கள் ரசிகரா அப்படின்போது என் நாலேஜுக்கு இல்லாமல் நடக்குது அது நான் என்ன பண்ண முடியும்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரி வந்து விஷயங்கள் நீங்கள் இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்துக்குமான இது பாருங்கள். இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு 21 எம்எல்ஏக்களுடன் ஒரு அமைச்சராகிட்டார் வந்தாங்க. ஒரு முக்கியமான கட்சியாக ஜனசேனா வந்துருச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா தமிழகம் முழுக்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அந்த தலைவருடைய நாலேஜுக்கு வராது வந்து ஒரு அன்புனால ஆர்வத்தினால செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது மாறிடுது. ஆனால் என்னென்னா அவங்க ஒரு கட்சியின் சார்பாக ஒரு அறிக்கை மாதிரி கூட ஒன்று தரலாம், இது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, இப்போ இது கொண்டாட வேணான்னு சொல்கிற போது இந்த மாதிரி நான்சென்ஸான விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க, இது கிட்டத்தட்ட உயிரோட விளையாடுற மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான செயல்பாடுகள் விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்துருக்கோம் சார்? இந்த நிகழ்வை பார்த்துட்டு அவர் என்னென்ன சொல்லியிருப்பார்? இல்லை, மேபி வந்து டென்ஷன் ஆவாப்பில் வந்து நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேணான்னு. விஜய் வந்து இப்போ தான் ஃபோட்டோவுக்குலாம் கொஞ்சம் நெருக்கமாலாம் கொடுக்குறாரு வந்து. அப்போலாம் வந்து ஃபோட்டோவுக்கே நிற்க மாட்டாங்க. நான் சொல்கிறது வந்து அந்த ஒரு 25-30 படம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிற்கவே மாட்டார். ஒரு மாதிரி இப்படி இதுவாக தான் இருப்பார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்காரு. மேபி இந்த சம்பவங்கள்லாம் கூட இதுவாக இருக்கும். அதுக்கு ஒரு இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, நான் சொல்கிறது 99 2000 பாரிஸ் கார்னரில் பூக்கடை பகுதியில் ஒரு நபர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி விஜய் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஆல்பர்ட் தேட்டர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு தேட்டரில் சொந்த செலவில் கட் அவுட் வைப்போம். ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஒரு நாள் திடீர்னு விஜய் இது தெரிஞ்சு போய் பத்திரிகையில் செய்தியாக வந்தது, ஒரு வாரத்தில் செய்தியாக வந்த உடனே போய் பார்க்க போயிட்டாவில். பார்த்தா அங்கே வீடுங்களாம் இருக்காதுல்ல, பிளாட்ஃபார்மில் தான் இருப்பாங்க. விஜயோடைய படம் பேனர் இல்லைங்களா, அது பேனர்லாம் 4 பக்கம் கட்டி அதுக்குள்ளே உட்காந்துருந்துருக்காரு. ஓகே, ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழுது
சாட்சிக்கு வந்து செல்வகுமார் இருக்கார். அப்போ ரசிகர் மன்ற தலைவர் வந்து சத்யசீலனோ அது அவர் பேர் மறந்துட்டாங்க, திருவொற்றியூர்கார். அவர் தான் வந்து கொண்டு வந்து இது பண்ணுது. எமோஷனலாக அங்கே அந்த வீடெல்லாம் போட்டு ஒரு பங்கடை வச்சு கொடுத்தாப்புல. இது மாதிரி வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு நபர் தான் வந்து இதெல்லாம் வேணாங்க, குழந்தைய வச்சு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, உனக்கு கண்டிப்பாக கண்டிச்சிருக்கலாம். ஓகே, 2 நாட்கள் நடக்க போகுது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்க போறாரு அப்படின்ற விஷயம் என்ன பேச போறாரு சார்? அதுதான் மினி மாநாடா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கா? இல்லை, இப்போ போன அந்த 10th +2 மாணவர்களுக்கான அந்த பரிசீல் விழாவை ஒரு பெரிய விஷயமா பேச ஆரம்பிச்சது. குறிப்பாக அந்த குழந்தைங்கள்லாம் வந்து யாரும் வந்து சொல்லி கூட்டின்னு வந்த மாதிரியே இல்லை. அது அவங்க ஆக்சுவலாக வந்து அதை ஒரு ஒரு சிஎம் புரோட்டோகால் படி வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். நீங்கள் போனோம், இந்த இடத்துல நிற்கணும், விஜயை பார்க்கணும், அவர் வந்து அவர் போடுற சால்வையை ஏற்றுக்கணும், ஒரு வார்த்தை தான் பேசணும், கூட ஒரு அப்பா அம்மா எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் காலில் விடக்கூடாது, கட்டி பிடிக்கக்கூடாது, பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஓகே, மாறி அவங்க எல்லாம் பின்னாடி இந்த எல்லாரும் இழுப்பாங்க பார்த்தீங்களா, விஜயே வந்து டென்ஷன் ஆகிடுவார். விட்ட பிறகு அதுதான் அவ்வளோ நேரம் ஆச்சு வந்து. அதுதான் பெரிய பலமாகவும் மாறிச்சு வந்து இந்த இதில். எல்லா பசங்களும் சொல்லி வச்ச மாதிரி எங்களுடைய முதல் ஓட்டு உங்களுக்கு தான் விஜய் அண்ணா அப்படின்னு. அதுக்கெல்லாம் கூட கீழே சொல்லியிருந்தாங்க வந்து அவங்க போட்ட விஜய் வந்து சிஎம் ஆகிடுவாரான்னு. நிச்சயமாக ஆக முடியாது தான். ஆனால் அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு விஜய்க்கான ஒரு பலம்னு, ஒரு சின்ன பலம்னு இருக்குல்ல, அதை வந்து காட்டிட்டார். ஓகே, இப்போ 2வது முறையாக இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. ஏன்னா இதை கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. விஜய் வந்து இப்படி ஒரு அறிவிச்சனால தான் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிற ஆளுங்கட்சி வந்து முதல்வன் மாணவர்களுக்கான ஒரு திட்டத்தை வந்து ஒரு விழாவாக பண்ணாங்க, விஜயை பார்த்து காப்பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. இருக்கும் வந்து ஏறக்குறைய விஜய் இப்போ அரசியல் களத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சது, கள்ளக்குறிச்சிக்கு போனது, இப்போ வந்து 10th +2 மாணவர்களுக்கு 2வது முறையாக அந்த பரிசீலிப்பு விழா நடத்துவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு சின்ன நடுக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. சார் இப்போ நாம் அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோம், நமக்குள்ளே இருக்கணும். புதுசாக ஒரு ஆளை உள்ளே விட மாட்டாங்க இல்லைங்களா? அப்படி ஒரு புதுசாக ஒரு ஆளாக உள்ளே என்ட்ரி ஆகிட்டார். என்ட்ரி ஆனவருக்கு என்ன பண்ணலாம், என்ன தொந்தரவு பண்ணலாம், உள்ள பவுண்டரிக்குள்ளே வந்துட்டார். வந்து தூக்கி வெளியே போட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ விஜய் பார்த்தினா ஒரு பயம் இப்போ அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு. நிச்சயமாக இருக்கும். ஓகே, அந்த 2 நாள் நடக்க போகுதுன்னு சொன்னல சார். போன முறை வந்து அசுரன் வசனம் தான், இந்த முறை எந்த மாதிரியான வசனம் இருக்க போகுது? இதுவும் அரசியல் சார்ந்து அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பதிலடியாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இல்லை, மேபி இந்த நிகழ்வில் வந்து அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நான் வரத்து ஸ்டூடெண்ட்டு, அதனால் இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிற மாதிரியோ, ஒரு விவேகானந்தர், மகாத்மா காந்தியுடைய கதைகள் எடுத்து அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது அரசியலோ, அந்த கதை வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷய கதையாக வந்து மாறிடுச்சுன்னா மீடியாக்கள் வந்து அதை வச்சு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. வந்து இவர் யார், அவரை சொல்கிறாரு, இவரை சொல்கிறான்னு. கண்டிப்பாக வந்து ஒரு தீவிர அரசியல் ஸ்பீச்சாக இருக்காது. அது பசங்களுக்கான ஒரு எதிர்காலத்தில் நல்லா படிங்க, உங்கள் கனவை நிறைவேற்றுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எல்லாருடைய கவனம் என்னென்னா, என்ன இந்த இப்போ வர அந்த பசங்க என்ன வந்து விஜய் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ண போகிறாரு. முன்னவே வந்து உற்சாகமாக மாறிட்டார். காலையில் ஆரம்பித்த ஃபங்க்ஷன் நடுஇரவு வரைக்கும் அது முடியாமல் போயிருந்தப்போ நின்றுட்டே இருந்தார். அதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஏங்க விஜய் நிற்கிறதுல என்னங்க இதெல்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம். ஒரு நடிகருக்கு வந்து எல்லா சலுகையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானுங்க. அவங்களுக்கு வந்து பேண்ட்டு மாட்டி கொடுத்து, ஒருத்தர் ஷர்ட்டு மாட்டி கொடுத்து, ஜூஸு காரில் வீட்டிலேருந்து கொண்டு வந்து அதே ஏசி காரில் கொண்டு போய், அப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு ஸ்பாட்டில் வந்து ஒரு நாள் முழுக்க நிற்கிறாருன்னா பெரிய விஷயம் தானே. அது காரணம் என்னென்னா அந்த மாணவர்கள் தந்த உற்சாகம் தான் காரணம். இது எந்த மாதிரியான ஒரு, ஏன்னா 2 விதமாக பிரிச்சுருக்காங்க. அதை 2 ஷெட்யூலாக வந்து ஆமாம் சார், 2 நாளில் பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கணும். இந்த வாட்டி பசங்களை வந்து அதிகமாக பேச விடுவார்னு நினைக்கிறேன். முன்ன விட ரைட்டு, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசுங்க, நான் கேட்குறேன். உங்களாரமாக தான் இருக்க போகுது. ஆமாம், காது குடியில கேட்குறேன் நான் அப்படின்ற அளவுக்கு இருக்க போகுது. 69 தான் என்னோட கடைசி படம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா 70வது படம் ஹேஷ்டேக்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் 70வது படம் பண்ணுவது உண்மையா? 69வது படமே வினோத் தான் ஒரு டிக் பண்ணி இருக்காங்க வந்து. மற்றபடி அதில் யார் ப்ரொடியூசர்னு கூட ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, மற்ற ஆர்டிஸ்ட் எதுவுமே இல்லை வந்து. ஏன்னா இருங்க, வெயிட் பண்ணுங்க, முதல்ல வந்து கோட் முடியட்டும், செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகட்டும், அதன் பிறகு அதை இது பண்ணிக்கலான்னு. அதுக்குள்ளே 70 போனது என்னால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஓகே, இல்லை முடிவை மாற்றிட்டாரா விஜய் அப்படின்லாம் கூட அந்த கேள்வி எழுது. இல்லை, மேபி இருக்கலாம். உங்களுக்கு கோட் படம் முடிஞ்ச பிறகு 69 உடனே ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ரிலீஸே பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த 7 மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் என்ன களத்தில் வந்து பண்ண முடியும்? அந்த 7 மாதம் தான். அதுக்குள்ளே நீங்கள் 70ன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன? விஜய் சொன்னது என்னுடைய கடைசி படம் இதுதான் அப்படின் பொழுது அதுலேருந்து பின்வாங்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஒன்ஸ் சொல்லிட்டோம்னா அதான்.
69 படமே பிரச்சார படமா தான் இருக்க போகுது. மேபி இருக்கலாம். அவருடைய எதிர்கால அரசியலுக்கு அது ஒரு பிரச்சார படமாகவும், அது நான் என்னன்னா மக்களுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு 100 மீட்டிங் இல்லை ஒரு 1000 மீட்டிங் பேசுறதுக்கு ஒரு படம் சமன்ற மாதிரி இந்த ஒரு படத்தில் நம்ம நிறைய கான்ட்ரவர்சி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஓகே, சமகால அரசியலை பேசக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். விஜயின் சம்பளம் 275 கோடியா சார்? கடைசி படத்தின் சம்பளம் 69 இல்லை 70 அதுக்கு இது இப்படி பேசினாங்களா? ஏன் இந்த சம்பளத்தோட கடைசி படம் அப்படின் பொழுது 350 கோடி கொடுக்கறது கூட ரெடியாக இருப்பாங்கன்ற. ஓகே ஓகே, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது இல்லைங்களா? கடைசி படத்தில் என்ன நடிச்சிருக்காரு, என்ன அதில் கடைசி படத்தோட என்ன ஆகிடும், இந்த படத்தில் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய எதிர்கால அரசியலுக்கு என்ன இந்த மாதிரியான கருத்து இருக்குது, எச் வினோத் உள்ளே சேர்ந்திருக்காரு அப்படின்போது தீரன் அதிகாரம் உண்டு, சதுரங்க வேட்டை, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நடந்த சம்பவங்களை பேப்பரில் செய்திகளில் வந்து சம்பவத்தை வந்து திரைப்படமாக மிக சரியாக கொடுத்து வருது. அதை போல் வந்து ஒரு நிஜ சம்பவத்தை, ஒரு அரசியல் சம்பவத்தை தான் இவர் வந்து படமாக ஆக்கியிருப்பாங்க ஓகே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு வியாபாரம், அப்புறம் வந்து டேபிள் ப்ராஃபிட் இதெல்லாம் எகிரும் வந்து உங்களுக்கு. அப்போது சம்பளம்ன்ற ஒரு விஷயம் போட்டுன்னு வருவாங்க. ஓகே, கூட வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் கூட சம்பள அதிகமாகிடுச்சு ரொம்ப பேசியிருந்தப்போ எங்கிட்ட ஒரு ஹீரோ சொன்னது வந்து, சார் இவங்க பேசுகிறாங்க சார், உண்மையாக அவர் பேரை சொல்ல வருவல, ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து 50 லட்ச ரூபான்னு வச்சிங்க சார், நான் பேசுகிறேன்னா நான் ஒருத்தர் ப்ரொடியூசர்கிட்ட பேசி முடித்த உடனே இன்னொருத்தர் புறவாசல் வழியாக வந்து அதே உங்கள் இதில் இருக்கிற தயாரிப்பாளர் தான், நான் 70 லட்சம் தரேன் சார், நீங்கள் எனக்கு கால்ஷீட் கொடுத்துருங்க, அவர் விட்டுருங்கன்னா 20 லட்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லைங்களா, அப்போ நான் யாருக்கு கொடுப்பேன், சம்பளம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த டிமாண்டு தான் வந்து விஜயோடைய 69வது படத்துக்கு உருவாகும். ஓகே, நான் 250 கோடி கொடுக்குறேன்னா நான் 300 கோடி கொடுக்குறேங்க அப்படின்னு. நான் விஜய் யார் டிசைட் பண்ணுறாருந்தாலும் இருக்குது, சம்பளத்தை பார்த்து மட்டும் முடிவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்காது. ஓகே, அப்படி பார்த்தா தமிழ் சினிமாவில் சம்பளம் அதிகமாக வாங்கக்கூடிய முதல் நடிகர் அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இல்லை, மேபி அதை அடுத்து வரவங்க யாராவது வந்து முறியடிக்கலாம், கிரியேட் பண்ணுறதும் கிடையாது. இன்றைக்கி வந்து விஜய் தான் வந்து நம்பர் 1ல் இருக்கார். ரஜினி மிஞ்சிட்டாரா? ஆமாம், ரஜினி தாண்டி சம்பளம் வாங்கிட்டார் அவர். ஆமாம், அதனால தான் இந்த ஒரு சம்பளத்தை டிமாண்ட் பண்ணுறாரோ? இல்லை டிமாண்ட் பண்ணுறதுன்னு வேறு, டிமாண்ட் ஆகுறது இல்லை, இது டிமாண்ட் ஆகுது வந்து அதுவாகவே ஆகுது, நான் தரேன்னு ஆகுது வந்து, அதை முடிவு பண்ணுறது விஜய் கையில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த லியோவே பெருசாக எதிர்பார்த்தாங்க, இந்த 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயம், அது நடக்கலை. ஆனால் இந்த கடைசி படம் அதை கிரியேட் பண்ணிட்டும் போயிடணும் அப்படின்ற ஒரு வேகத்தோடு இருப்பாரா விஜய் அவர்கள்? ஏன்னா இன்ன வரைக்கும் ரஜினிக்கு தான் அந்த சேர், அதில் தான் அவர் உட்காந்துருக்காரு. ஸோ எந்திரனாக இருக்கட்டும், இப்போது ஜெயிலராக இருக்கட்டும், அந்த வரிசையில் விஜய் வரணும், கடைசி படமும் அதில் அதிகமான கலெக்ஷனையும் கொடுத்துட்டு போயிடலான்ற ஒரு வேகத்தோடவும் இருப்பாரா சார் அவர்? லியோ 1000 கோடின்னு அதிகமாக பேசுனது நீங்கள் நாளும் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சும்மா இவங்க பாட்டு 1000 கோடி, அது காரணம் என்னன்னா அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு காம்போ சேர்ந்து. ஆமாம், அனிருத் அவர்கள், லோகேஷ் அவர்கள், விஜய் அவர்களுடைய முந்தைய படம் வந்து விக்ரம் இதெல்லாம் சேர்ந்தது. மேபி இந்த படம் ஒரு சொன்ன மாதிரி வந்து ஒரு 1000 கோடி படமாக நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கான காலம் எனக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கான காலம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தோணுது. ஓகே ஓகே, ஒரு வருஷத்துக்குள்ளே அது படம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்குது அப்படின்னா இந்த கால அவகாசம் போதுமா, இல்லை எச் வினோத் எந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு, இது எந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரைட்டு, ஓகே இந்த ஜானரை பிடிக்கிறாரு அவர், இது தட்டிடலாம், 1000 கோடி தட்டிடலாம் அப்படின்னு மேபி அந்த எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து 1000 கோடி படம் இது வரைக்கும் இல்லை. ஆமாம், அது நம்ம படமாக இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஓகே, கோட் அப்டேட் எப்படி சார் இருந்தது? பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கா, நெகட்டிவாக அமைஞ்சிருக்கா? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன கண்ணிலே அந்த சாங் வந்து செகண்ட் சிங்கிள் வந்து பிடிச்சிருந்தது. ஒரு மெலோடியாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது வந்து. அது குறிப்பாக என்னென்னா அந்த ஏஐ டெக்னாலஜியில் பவதாரணியோடைய அந்த குரல், அதே கூட யுவன் சங்கர் ராஜா சொல்லிட்டு இருந்தார். நானும் வெங்கட் பிரபுவும் பெங்களூரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசியிருந்தப்போ தான் இப்போ பவதாரணி வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. சரியாகி வந்தால் பவாவை பாட வச்சிடலாம் அப்படின்னு மட்டும்தான் அதிர்ச்சியான ஒரு தகவலாக எங்களுக்கு ஃபோன் வந்தது. அதுலேருந்து எங்களால் மேலேயே முடியல. இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது வெங்கட் பிரபுவும் நானும் கூட கண் கலங்கிட்டோம். அந்த குரல் வந்து அப்படியே கொண்டு வந்து சேர்த்தது. விஜய் கூட கொஞ்சம் பாடும்போது எமோஷனல் ஆகிட்டார் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அதனால் அந்த பாடல் நீங்கள் திரும்பவுன்னா விஜய் ரசிகர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு அலம்பி பித்தா மாதிரியான ஒரு சாங், ஒரு குத்து சாங், ஒரு எனர்ஜியான சாங், ஒரு அதிரடியான சாங் வேணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஏன்னா புதுகதை படத்துக்கு அப்புறம் இவனும் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் விஜய் படம் பண்ணுறாருன்னா ஒரு ஓப்பனிங் பாடலே முதல் பாடலே அப்படி ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து மெலோடி சாங் கொடுத்துருக்கலாம். அவர் என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஒரு சமயம் 3rd சிங்கிள் 4th சிங்கிள் இருக்கா, அதில் இது மாதிரியான ஒரு அதிரடி பாடல்கள் வச்சு வெயிட் பண்ணி நம்ம கொடுப்போம் நெருக்கத்தில். ஏன்னா இன்னும் 2 மாதம் இருக்குது.
2 மாசத்துல வந்து நிறைய அப்டேட்ஸ் வரலாம், ப்ரொமோஷன் பண்ணலாம், அதில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய. இந்த பாட்டு நல்ல வரவேற்பு சார், அதுல இருந்து ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா பவதானி அவங்களோட குரலை கேட்கும் பொழுது அந்த பாடல் இன்னும் ரொம்ப அழகாகவும் மாறிச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, அந்த இன்ட்ரோ, 2 பேரும் இன்ட்ரோ, அதுதான் இந்த ஜிடிஏவா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. அதை பார்த்தீங்களா அந்த விஷுவல்? ஆமாம், அது வந்து உங்களுக்கு இந்த விஜயோடைய பிறந்த நாளுக்கு நைட்டே மிட் நைட்டே அர்ச்சனாக்கள் பற்றி, ஆமாம் அவங்க அர்ச்சனாக்கள் பற்றி வந்து ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசரும் தாண்டி விஜயோடைய மிக தீவிர ரசிகன் கூட சொல்லலாம். பாதி பேர் தமிழ் சினிமாவில் அப்படி தான் சார் இருக்காங்க அப்படின்னு அது யாருமே எதிர்பார்க்கல. அது காரணம் என்னன்னு, இந்த போஸ்டர் வரும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வந்து இது வந்து சும்மா வந்து கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க, இது எடுக்கவே இல்லை அப்படின்னு. அது மொரோக்காவிலேயோ அல்லது மாஸ்கோவிலேயோ எடுத்த அந்த பாட்டுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே, அது சொல்லி ரொம்ப பிரமாதமாக இருந்தது வந்து டிஐஜி தொழில்நுட்பத்தில். ஏன்னா திரும்ப நம்ம இதில் கூட நான் பேசியிருந்தேன், நான் இந்த டிஐஜி மாதிரி டெக்னாலஜி இல்லாத காலகட்டங்களில் மேக்கப் தான் வந்து, அந்த மேக்கப்லேயே ஹாலிவுட்லேருந்து கொண்டு வந்து மேக்கப் போட்டால் கூட அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மேக்கப் தான் காட்டி கொடுத்துரும். அதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு அப்பா எப்படி இருப்பாரோ, மகன் எப்படி இருப்பாரோ அப்படி தத்ரூபமாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் தான் அது. முழு படமாக பார்த்தோம்னா பிரமாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது சார்? ஏன்னா அந்த பாட்டில் வந்து விஷுவல்ஸ் எல்லாமே எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2050 நடக்க போகிற கதைக்களம் அப்படின்ட்டுலாம் டீகோட் பண்ணுறாங்க. என்னவா இருக்க போகுது இந்த கோட்? இல்லை, மேபி அது ஆரம்பத்துலேருந்து நமக்கு தெரியல. வந்து அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதைன்றாங்க. அவர் வந்து ஏதோ ஆர்மி ஆஃபீஸர் இல்லை உளவுத்துறை சேர்ந்தவர், மகன் வந்து தீவிரவாதி, இந்த மாதிரியான ஒரு கதையாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு டைம் ட்ராவலர் படத்தில் வந்து இதை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. அது காரணம் என்னென்னா, மாநாடுன்னு ஒரு படத்தை, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை விட்ட வெங்கட் பிரபு ஒரு டைம் ட்ராவலர் வச்சு மறுபடியும் பண்ணுவோம் விஜய்க்கு, அதை ஓகே பண்ணிடலாம். இதனுடைய முழு கதை என்னன்னு நமக்கு தெரியல. வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. ஓகே, இதே மாரி என்னதான் விஜய் அவர்கள் ஒரு அப்டேட் கொடுத்தாலும் நம்ம நிறைய முறை பேசுகிறதா, எப்போவுமே காலங்காலமாக நடக்கிறதா. இந்த பக்கம் அப்படியே அஜித்தோட அப்டேட் வரும், சின்ன ஸ்டில்லு தான் சார், வைரல் அப்படியே ஒரு சோசியல் மீடியாவே அவ்வளோ தூரம் கலக்கிட்டு இருக்கு. இன்னமும் அவங்களுக்குள்ள அந்த காம்படிஷன் இருக்கா? இந்த அதிரடியாக தொடங்கப்பட்ட விடாமுயற்சி ஷூட் அப்படின்லாம் மறுபடியும் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க? இல்லை, இந்த சாங் அந்த வீடியோ கிளிம்ஸ் வீடியோ வந்த உடனே அவர் வந்து ஒரு கார் ரேஸ் ஓட்டுற மாதிரியான ஒரு வீடியோ, அப்புறம் ஸ்டில்ஸு அவரே நின்றுக்கிட்டு எடுத்துங்கிற மாதிரி இருந்தது. வந்து இது வந்து என்னென்னா, நான் வந்து 69வது படத்தோட முடிச்சுக்க போகிறேன், நான் முழு நேரம் அரசியல்வாதி ஆக போகிறேன் அப்படின்னு பொழுது, இது ஏன் இந்த போட்டின்ற நான் விஜய் இது ஒன்று வந்தால் அஜித் ஒன்று வந்தால் அஜித் வந்தால் விஜய் இது வருது, 2 பேரும் நிஜத்தில் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க, ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து. ஆனால் இந்த போட்டின்ற விஷயம் இப்போ இவங்க கூட சில பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, ஏங்க அஜித் இது வந்து ஃபேன்ஸு இல்லைனா வேறு யாரோ எடுத்து போட்டிருக்காங்கன்னு. நிச்சயமாக எந்த ஹீரோக்களுடைய ஒரு அப்டேட்டும் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோவோ அவங்க நாலேஜுக்கு இல்லாமல் வரவே வராது, நிச்சயமாக வராது. அஜித்தே சொல்லி கூட போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே ஓகே, இந்த போட்டி மனப்பான்மை ஏறிடுச்சு, அது அவங்களுக்குள்ளே இருக்குதா, இந்த ரசிகர்களை எப்படி தான் வச்சுக்கணும், நம்ம வாய்ப்பாகவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஓகே, அஜித் விடாமுயற்சி மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய மகிழ் திருமேனி அப்படின்னா இந்த மாதிரி வரப்போகுது சார்? இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் வேகத்தோடு வரப்போகுதா? இல்லை, மேபி அந்த படம் அவங்க சொன்ன அது ஆரம்பிச்சது டேட்டுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கணும். அதுதான் நம்ம சினிமாவில் மட்டும் என்ன பிளான் போட்டாலும் என்ன கால்ஷீட்டை அள்ளி கொடுத்தா கூட சரி, அது ஒரு கட்டத்தில் போய் ஒரு முட்டு சந்தில் போய் நின்றுடுவாங்க. அப்படி தான் நின்று போச்சு அந்த வண்டி, போய் ஒரு வழியாக இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா லைக்காவுக்கு அது ரொம்ப முக்கியமான படம். நீங்கள் தொடர்ச்சியாக லைக்கா மீது விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, அவங்க சினிமா ப்ரொடக்ஷன் தொழிலே விட்டுற போகிறாங்க, இது பண்ணி போகிறாங்கன்னு. 1000 தான் விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படங்கள்லாம் வேறு எந்த நிறுவனங்கள் எடுக்கும்? இந்தியன் டூ நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். வந்து எவ்வளோ ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து புதுமுக இயக்குநர்கள்லாம் ஸ்கிரிப்டெலாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்படின்றது சினிமாவை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஒரு மேஜிக்கான உலகம். வந்து குன்றி தின்றால் குன்றும் மாலன்ற மாதிரி சினிமாவில் எவ்வளோ பணத்தை எடுத்துன்னு வந்து போட்டாலும் ஒரு கட்டத்தில் ஜீபூம்பான்னு காணாமல் போயிடும். ஆனால் லைக்கா மாதிரியான நிறுவனங்கள் கண்டிப்பாக இருந்தால் தான். ஏன்னா இன்றைக்கி பழைய ப்ரொடியூசர் யாருமே இல்லை, கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. உண்மையாகவே வந்து முதல்ல அழிக்க வந்ததுன்னாங்க, இன்றைக்கி அதுதான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் விடாமுயற்சி ஒரு வெற்றி படமாக அமையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, வெற்றி படமாக இருக்கணும். ஓகே, இந்த விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் பிரபலங்கள் தொடர்ந்து அந்த லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் ஜெயமரவி அவர்கள் பேர் கூட அடிபட்டுச்சு. என்ன நடக்குது சார்? ஏன் பிரபலங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு பிரச்சனை? இல்லை, அது என்னென்னா விவாகரத்து அப்படின்பொழுது இது காலகாலமாக இருக்குது சார். ரொம்ப இப்போ வந்து மீடியாக்கள் வளர்ந்ததுனால இது பெரிய விஷயமா தெரியுது. அப்போவும் இருந்திருக்கு. அப்போ பிரிண்ட் மீடியாவில் போடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு கோர்ட்டுக்கு போகாமல்
ஒரு விவகாரத்தை அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீடியாவை கூட ஆஃப் பண்ணிவிடுவாங்க. மீடியா ஆஃப் பண்ணுறதுனா வேணாங்க விடுங்க, எதுவும் செய்தி போடாதீங்க, ஃப்ரெண்ட்லியாக வந்து எம்ஜிஆர் காலத்திலே கூட கூப்பிட்டு வச்சு சொல்லுவாராம், வேணாம் விட்டுருங்க, இல்லைன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு புகைச்சல் வருதுன்னா அது எதுவும் செய்தியை பெருசாக்காதீங்க அப்படின்ற மாதிரி கடந்து போன காலங்கள்லாம். இன்றைக்கி அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லார் கையிலும் மீடியா இருக்குது வந்து. அதனால் அது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சரே சுத்தமாக மாறி போச்சுங்க. மாறி போச்சு வந்து ஒரு மேற்கத்திய கலாச்சாரம், அதீத மேற்கத்திய கலாச்சாரம் உள்ளே வந்தாச்சு. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த செலிபிரிட்டிகளுடைய விவாகரத்து. தனுஷ்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் ஜிவி பிரகாஷ்லேருந்து பேச ஆரம்பித்து இப்போ ஜெயம் ரவி கூட பேசுகிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியல வந்து. ஆனால் இது பேசுகிறதுக்கான காரணம் அதுதான் வந்து. நீங்கள் பிரபலம் அப்படின் பொழுது எப்போவுமே ஒரு ரசிகனுக்கும் ஒரு சாதாரணமுக்கான ஒரு மனநிலை என்ன தெரியுங்களா? நீங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டியாக ஒரு பிரபலமாக இருக்குன்னா நீங்கள் வந்து தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்குன்னு நான் விரும்புவோம். நீ படத்தில் என்ன வேணாலும் இருங்க. எம்ஜிஆருடைய பெரிய பலமே அதுதான் வந்து. திரையிலையும் பிடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார். நிஜத்துலையும் அப்படி இருந்ததுனால தான் அவரை வந்து பெரிய அரியணையில் உட்கார வச்சு, அதுக்காக ரஜினி வந்து தம் அடித்தார், இது பண்ணாருன்னு ரைட்டு. நிஜத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டிகள், இந்த நடிகர் நடிகைகளுடைய அந்த விவாகரத்து விஷயம் சமீப காலமாக பெருசாக பேசுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். மீடியாக்கள், சோஷியல் மீடியாக்களுடைய வளர்ச்சியும் அதுக்கு ஒரு காரணம். ஓகே, இதனால தான் சிலம்பரசன் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன். எங்கே வந்து எதுக்கே எது சேர்க்குறீங்க? இல்லை, ஏன்னா அது வந்து நான் தொடங்குறேன் சார். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அவரை சுற்றி? ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தக் லைஃப்னு ரெடியாகிட்டு இருக்கு. 48 ட்ராப்பான்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. நடுவில் சுதா கொங்கராட்ட பேச்சுவார்த்தை என்ன நடந்துட்டு இருக்கு? அவர் என்ன அடுத்தடுத்து படம் பண்ண போகிறார்? மேபி 48 தான் தொடர்ச்சியாக 48 ட்ராப்பா இல்லை இருக்கா? நாம் வந்து ட்ராப்புன்னு சொல்லும்போது அங்கே அவங்க தரப்புலேருந்து இல்லவே இல்லைங்க படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து மருதநாயகம் மாதிரியான ஒரு படத்துக்கு டெஸ்ட் ஷூட் எடுத்ததுக்கே அவ்வளோ செலவு பண்ண வருது. 48வது படத்துக்கெலாம் அது அங்கே அவங்க தரப்புலேருந்து, சிம்பு தரப்புலேருந்து சொல்கிறது என்னென்னா, சார் பிரம்மாண்டமான படம் அவ்வளோ காசை நாங்கள் வந்து உள்ளே இருக்கிறோம், அதுக்கு வந்து நிறைய ஒத்திகை பார்க்குறோம், நீ ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் ட்ராப் கிடையாதுங்கன்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன குழப்பம் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு நடிகர் அப்படின்னா உங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கான வியாபாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கமலஹாசன் மாதிரியான ஒரு சினிமாவை கரைச்சி குடித்தவர்கள்லாம் தெரியும் இல்லையா? ஆனால் உள்ளே என்ன எதுவாங்கன்னு தெரியல. இதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது தேசிங் பெரியசாமி தான். ஓகே, ரஜினிகிட்டே ஒரு வருஷம் வெயிட் பண்ணார். திரும்பவும் அந்த கதை எங்கெங்கேயோ சுற்றி கமலுக்கு வந்து அப்புறம் சிம்புக்கு போய் இப்போவும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வந்து அது ஒரு இயக்குனருக்கு ஒரு பெரிய இது தானே. வந்து விட்டுருந்தால் அவர் ஒரு 3 படமாக பண்ணியிருப்பார். வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இருந்தும் சிம்புகிட்ட தரப்புலேருந்தும் உறுதியாக சொன்னால் தான் உண்டு. வந்து அது வரைக்கும் இப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, சுதா கொங்கரா யாரை இயக்க போகிறாங்க? சிவகார்த்திகேயன் அவர்களே, சிம்பு அவர்களே? இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்து சிவகார்த்திகேயனுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நான். வந்து ஏன்னா சிம்பு கூட ஏதோ கூப்பிட்டு பேசினாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து ஒருத்தர் வந்து சரியாக சிம்பு அப்ரோச் பண்ணல, அதனால் அது வந்து கரெக்டாக இதுவாகலன்னு சொல்லி சிம்பு மேலே தான் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. சிம்பு தரப்பில் இருந்து இருந்தாங்களா இல்லைங்க, இந்த அம்பாலா மூவிஸ் தான் கர்நாடகா கேஜிஎஃப் எடுத்தாங்க. அவங்க தான் வந்து அவங்க தரப்புலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிப்பு ஒருத்தர் இருந்தார். அவர் சரியான நேரத்துக்கு வந்து கோஆர்டினேட் பண்ண முடியல, மற்றபடிலாம் வந்து இதில் நாங்கள் எந்த வித குளறுபடியும் பண்ணல அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. மேபி அப்படி புறநானூறு அங்கே சூர்யாவுக்காக எழுதப்பட்டது சிவகார்த்திகேயனா சிம்புவா அப்படின்னு ஓடிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தனுஷன் நடித்தாலும் நடிச்சுட்டு வர்றது. அதுலேயும் தனுஷ் நீங்கள் நல்ல கதைகள் அருமையான ஸ்கிரிப்ட் எங்கன்னா இருக்குதுன்னா தனுஷே போய் ஒரு துண்டு போட்டு வரான். ஓகே, நான் பண்ணுறேங்க அப்படின்னு. வாடிவாசல் புறநானூறு தொடர்ந்து அவர் பக்கம் தான் நல்ல காற்று வீசுது போல். கடைசி அந்த கேள்வியோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸ்டேட்டஸ்லாம் பறக்குது, நம்ம ஃபோன்லாம் எடுக்கவே முடியல. எல்லாரும் வாழ்த்து தெரிவித்த நேரத்தில் த்ரிஷா ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று போடுறாங்க, பிக்கு ஒன்று போடுது. அது மட்டும் வைரல் ஆகுது. என்ன காரணம் சார்? அது கூட எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு கூட ஒன்றும் தெரியல. வந்து இவங்க வாழ்த்து எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குதுங்க, லிஃப்ட்டில் இருந்து வாழ்த்து இருந்திருக்காங்க போவாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். எது த்ரிஷாவும் விஜயும் வந்து ரொம்ப நாள் ஒரு 20 வருஷம் கழித்து சந்திக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. வந்து ஆல்ரெடி அவங்க லியோவில் நடிச்சிட்டாங்க. அந்த லியோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கே போகிற வழியில் எடுத்துருக்கலாம். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா விஜயை கொஞ்சம் அருமையாக இருப்பார், பெல்ட்டுக்கெல்லாம் கட்டாமல் ஒரு மாதிரி இது போட்டிருக்கலாம். இப்போ 22ஆம் தேதி பிறந்த நாளுக்கு 23 ஏன் போடணும்? இது மாதிரி நிறைய கொஷின் மார்க்லாம் நான் எதுக்காக பதில் சொல்ல அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பெரிய ஹீரோ, அது வந்து இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஹீரோயினுடன் கிசுக்கு போது அது சம்மந்தமான கான்ட்ரவர்சிகள் வரதான் செய்யும். அது என்ன தான் பண்ணாலும் வந்து
சரி வரட்டும், கான்ட்ரவர்சி வரட்டும், த்ரிஷாவே வேணும்னே போட்ட மாதிரி தான் இருக்குது வந்து. இல்லை இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டார்ல சார், போடுறது ஒரு வாழ்த்து மட்டும் போட்டுக்கலாம் மற்ற நடிகர்கள் மாதிரி. இருந்தாலும் அந்த ஃபோட்டோ அந்த புகைப்படம் தான் இப்போ பயங்கரம் வைரலாகி எல்லாரும் இன்னும் அதை பற்றின விஷயங்கள் பேச தொடங்கியிருக்காங்க, அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது சரியா அப்படின்றதா எல்லாத்தோட கேள்வி. இல்லை சரியா தப்பானது தாண்டி நீங்கள் எது பண்ணாலும் வந்து இப்போ வேற ஒரு ஸ்பாட்ல இருந்து த்ரிஷா போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் போய் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க அது. ஏன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒருத்தர் மேலே விமர்சனம், அவர் மேலே ஒரு கவனம் வருதுன்னா அவர் வேற ஒரு தளத்தில் வளர்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, விஜய் அரசியலுக்குள்ள வளர ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் இப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை வந்து இல்லை விஜய் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்குமா? இல்லை இதெல்லாம் கடந்து, ஏன்னா இவ்வளோ காலம் நடித்து வந்தாச்சு. முதல்ல ஆரம்பகட்ட விஜய் இருந்தால் இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் இதெல்லாம் இருந்திருக்கேன். இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, ரைட்டு கடந்து போட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், வேற என்ன பண்ண முடியும் இதில் போயிட்டு. சிறப்பு, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்தது ரொம்ப நன்றி. இன்னும் நிச்சயம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து விடுபடுறேன். நன்றி, வணக்கம்.